1/2 கிலோ சிக்கன் வடி பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். 1/2 கிலோ அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுக்கலாம். அதே மாதிரி சிக்கனையும் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இப்போ நெய் எண்ணெய் சம அளவில் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 பல்லாரி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்படியே உப்பு சேர்த்து 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல தண்ணியை 3/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பரட்டி வச்சிருந்த நம்ம கோழியை சேர்த்துட்டு கூடவே எலுமிச்சம்பழமும் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் இப்போ அரிசி ரெடி பண்ணிடலாம். தண்ணியில் உப்பு கொஞ்சோன்னு ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வடிச்சிட்டு இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் தோசைக்கல் மேலே தம் போட்டு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.